யாரு கால் பண்றது? ஓ, ஹசனாவோட உஸ்தாதா? இவன் இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ணான்னு தெரியல. வழக்கம் போல கழுவி கழுவி ஊத்த போறாங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் சலாம். ஹசனாவோட அம்மாவா? ஆமா உஸ்தாத், சொல்லுங்க. ஏங்க, எத்தனை தடவை சொல்றது உங்க பிள்ளைய கண்டிச்சு வைங்கண்டு. அவ செயல் எதுவுமே சரியில்லை. அவளை பார்த்து மற்ற பசங்களும் கெட்டு போறாங்க. சாரி உஸ்தாத், இன்னைக்கு என்ன பண்ணாவ? படிக்கிறது தவிர மற்ற எல்லாமே பண்றா. நோட்ல சாங் எழுதுறது, ஒரு சூறா கூட ஒப்பிக்கிறது இல்லை. பேர்ட் வேர்ட்ஸ் வரை யூஸ் பண்றா. என்ன சொல்றீங்க? கெட்ட வார்த்தை பேசுறாளா? ஆமா, தயவு செஞ்சு கொஞ்சம் அவளை கண்டிச்சு வைங்க. இனிமே லீவ் போடாம வர சொல்லுங்க. சரிங்க உஸ்தாத், இனிமே அவளை ஒழுங்கா இருக்க சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வீட்டுக்கு வரட்ட அவளுக்கு இருக்கு. காட்சி 2 மதரசாவின் வாசல். மதர்சா விட்டாச்சு, வாடி வீட்டுக்கு போலாம். மதரசாக்கு போறதே பெரிய தலைவலியா இருக்குல்ல. எப்ப பாரு பயானா வச்சு கொள்றாங்க. ஆமா அடி, கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கு. பட் நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க. அடி போடி, அந்த சூறை ஒப்பிக்கிறதுக்குள்ள என்னோட பாதி உயிரே போயிடுச்சு. சரிடி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நாளை மறுமை பத்தி பயாரம் இருக்கு, நம்ம லீவ் போடாம வர சொல்லியிருக்காங்க. போடி, நான் தான் வரல. நீ லீவ் போடாம எங்கேயாச்சும் பார்க் மால் போலாம். மாடி, மதர்சாவை கட்டடிச்சிட்டா. நான்லாம் வரலப்பா. என் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். Low battery, please charge. மாடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாருக்கும் தெரியாம பாத்துக்கலாம். இல்லடி, நான் வரல. சரி பாய், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இவ ஒருத்தி சரியான வைந்தாங்கலியா இருக்கா. சரி, நம்ம வீட்டுக்கு போலாம். இங்க வா வா. 3 வீடு. அச்சச்சோ, போன்ல சார்ஜ் இல்லையா? சரி, கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுட்டு அது வரையும் நம்ம டிவி பார்க்கலாம். இந்த டிவி ரிமோட் இந்த குரான் பக்கத்துல தானே வச்சோம். எங்க போச்சு? இந்த இருக்கு. இவ என்னெல்லாம் ஓத மாட்டா. என்னை விட இந்த டிவியும் இந்த போனும் தான் இவளுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா நாளைக்கு மறுமை நாள்ல நான் தான் மனிதனுக்கு சாட்சி சொல்வேன், நான் தான் மனிதனுக்கு பரிந்து செய்வேன். கபூர்ல வெளிச்சம் கொடுக்கறதும் நான் தான். ஆனா இவ என்னெல்லாம் விட்டுட்டு மறுமை நாள் பயமே கொஞ்சம் கூட இல்லாம இந்த துனியா பின்னாடி இந்த ஷைத்தான் பின்னாடியும் போறாளே. Low battery, please charge. ஓ, மஹ்ரிப் வாங்க சொல்லிட்டாங்களா? சரி, அப்புறமேட்டு தொழுகலாம். மாசூட டீ கொண்டு வா. டீ மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? இப்ப எதுக்குமா கோவப்படுற? வாப்பான்னு பேசுறத நிப்பாட்டு. மரியாதையா பேசின எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேட்கவே மாட்டியா நீ? போமா, உனக்கு வேற வேலையே இல்ல. உஸ்தாத் டெய்லி கால் பண்ணி கம்ப்ளைண்டா பண்றாங்க. நீ பண்றது எதுவுமே சரியில்லைன்னு சொல்றாங்க. உன்னால ஒரு சூறா கூட முழுசா ஒப்பிக்க முடியாதா? அந்த சூற ஒப்பிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்து அப்படியே பாட்ட சொல்லு, ஒரு லைன் விடாம பாடுவ. ஒரு சூறா ஒப்பிக்க முடியாதா உன்னால? மறுமை நாள்ல வந்து இதுவா உனக்கு சாட்சி சொல்லும்? வர வர நீ பண்றது எதுவுமே சரியில்லை. மஹ்ரிப் பாங் சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? ஏஞ்சி போய் தொழுகு. நான் வரப்ப நீ தொழுதுட்டு இருக்கணும். ஏன் தான் இப்படி திட்டுறீங்களோ? சொல்லிட்டேன். அம்மா திட்டுனா திட்டிட்டு போகுது, நீ உட்காரு, கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு ரிலாக்ஸ் பண்ணு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம்
சொல்லுகலாம். யார் நீங்க? மா யாரோ வந்திருக்காங்கம்மா. மா டக்குன்னு வாங்கம்மா. மா யாரோ வந்திருக்காங்கம்மா. மா பயமா இருக்குமா? டக்குன்னு வாங்கம்மா. மா யாரோ வந்திருக்காங்கம்மா. ப்ளீஸ் மா டக்குன்னு வாங்கம்மா. ப்ளீஸ் மா. அடிக்காதீங்க 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 அடிக்காதீங்க. ஹசனா என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை தொழுக சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? ஹசனா 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 என்னாச்சுமா? ஹசனா எந்திரிமா. ஹசனா அம்மா பாருமா. என் போன் எங்க? ஹலோ டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு பேச்சு மூச்செல்லாம் மயங்கி கிடக்குறா. ஹசனா எந்திரிமா. ஹசனா அம்மா பாருமா. ஹசனா தண்ணி தெளிச்சு எந்திரிக்க மாட்டாளே. ஹசனா எந்திரிமா. என்னாச்சுங்க? என்னாச்சுன்னு தெரியல டாக்டர். திடீர்னு பேச்சு மூச்செல்லாம் மயங்கி கிடக்குறா. தள்ளுங்க, நான் பார்க்குறேன். சாரிங்க, உயிர் போய் half an hour ஆச்சு. என்ன சொல்றீங்க? யா அல்லாஹ். ஹசனா எந்திரிமா. ஹசனா அம்மா பாருமா. ஒத்த பிள்ளை செல்லமா வருது. ஹசனா எந்திரிமா. ஹசனா அம்மா பாருமா. أما نادى بك الموت أما أسمعك الصوت أما تخشى من الفوت فتحتاط وتهتم فكم تسدر في السهو وتختال من الزهو وتنصب إلى اللهو كأن الموت معا وحتى ما تجافيك وإبطاء تلافيك طباعا جنب உஸ்தாத், என் பொண்ணு எந்திரிக்க சொல்லுங்க உஸ்தாத். என்கிட்ட ஒரு தடவை பேச சொல்லுங்க உஸ்தாத். ஷிசா, உன் ஃப்ரெண்டை எந்திரிக்க சொல்லுமா. என் அம்மான்னு கூப்பிட சொல்லுமா. இருக்காதீங்கம்மா, பொறுமையா இருங்க, சபூர் பண்ணுங்க. ஏன் எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க? நான் இங்க தானே இருக்கேன். இது என்ன வெள்ளை துணி? அம்மா என்ன பாருங்க, நான் இங்க தான் இருக்கேன். மா பாருங்கம்மா. உஸ்தாவி என்ன பாருங்க, நான் இங்க தான் இருக்கேன் உஸ்தாவி. ஷிசா என்ன பாரு ஷிசா, நான் இங்க தான் இருக்கேன் ஷிசா. நான் பேசுறது யாருக்கும் கேட்கலையா? நான் பேசுறது யாருக்கும் கேட்கலையா? நீ எவ்வளவு கத்தனாலும் நீ பேசுறவங்களுக்கு கேட்கவே கேட்காது. உனக்காகதான் அவங்க ஒரு புள்ளி வச்சிட்டு இருக்காங்க. அங்கதான் நீ தனியா வாழ போற. ஒரு வருடைக்காக தான் உன் கபல் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கு. அங்க இருக்கு. ஐயோ பாவம், உலகத்துல ஏன் பேச்சு கேட்டு தெரிஞ்சுட்டு இப்போ உட்காந்து அழுகிறப்ப என்ன மட்டும் நரகத்துக்கு அனுப்பிட்டு உன்னை எல்லாரையும் சொர்க்கத்துக்கு போக விட்டுறேன்னா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஆடலின் சந்ததிகளை நான் வழிகெடுத்தே தீர்வேன். أما نادى بك الموت أما أسمعك الصوت أما تخشى من الفوت فتحتاط وتهتم فكم تسدر في السهو وتختال من الزهو وتنصب إلى اللهو كأن الموت معا وحتى ما تجافيك وإبطاء تلافيك طباعا جمعت فيك عيوبا شملها انضم إذا أسخطت مولا إذا أسخطت مولا. எனக்குள்ள நேரம் வந்தது. ஒரு நிமிடம் முந்தவும் இல்லை பிந்தவும் இல்லை. காத்திருந்த மலக்குள் மௌத் அவரது கடமையை செய்ய ஆரம்பித்தார். விசக்கென்று என் உயிரை பிடுங்கினார்.
என் உடல் சட்டென்று குனிஞ்சி அடங்கியது. அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிட்டது. நான் இவ்வுலகை விட்டு பிரிந்து விட்டேன். என்னை வழி அனுப்பி வைப்பதற்குள்ள ஏற்பாடுகள் ஆரம்பமாகின. நான் நாடால் உழைத்து சேர்த்த சொத்துக்கள், வங்கி துணைகள், அனுபவித்த விலை உயர்ந்த கார்கள், வாழ்நாள் முழுவதும் நான் சேகரித்த எனது தொடர்புகள் அனைத்தும் இனி எனக்கு எந்த பயனையும் அளிக்கப் போவதில்லை. இனி எனது அடையாளம் என் கபர் மட்டும்தான். எனது பெயரும் மாற்றப்பட்டு விட்டது. என் பெற்றோர் பல நாட்கள் ஆலோசனை செய்து தேர்ந்தெடுத்த எனது பெயர், அவர்கள் வாயால் கூறி கூறி அழைத்து மகிழ்ந்த அந்த பெயர் மாற்றப்பட்டு விட்டது. இப்பொழுது எனது பெயர் ஜனாசா, அதாவது இறந்த உடல். எனக்கு நெருங்கியவர்கள் எனது கபரை விடுவதற்கான ஏற்பாடுகளில் இறங்கியுள்ளார்கள். ஜனாசாவை நீண்ட நேரம் வைத்துக்கொள் வைக்கக்கூடாது, அவர்கள் கூட பேசிக் கொள்கின்றனர். என்னை இப்போது நீண்ட நேரம் வைத்துக் கொள்ள அனுமதி இல்லாத இந்த வீட்டை நான் தான் கட்டினேன். பல கனவுகளுடன் பார்த்து பார்த்து லட்சக்கணக்கில் செலவு செய்து கட்டினேன். என்னை குளிப்பாட்ட ஏற்பாடு நடக்கிறது. நான் வீட்டுக்கு வெளியே குளிப்பாட்டுவதற்காக எடுத்துச் செல்லப்படுகிறேன். நான் பார்த்து பார்த்து கட்டிய வீட்டில் நான் அனுபவ கட்டிய குளியலறையை எனக்கு கொடுக்க அனுமதியில்லை. குளியலறையை சொகுசாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி அங்கே பொருத்தினேன். அவையெல்லாம் இனி எனக்கு சொந்தமில்லை. இந்த நிலையில் எனக்கு பயன்படாத இந்த பொருட்களை நான் ஏன் வாங்கினேன்? குளிப்பாட்டு முடிந்தது. என்னை வெள்ளை துணியில் சுற்றினார்கள். விலை உயர்ந்த என் ஆடைகள் எல்லாம் எங்கே போய்விட்டன. என்னை சந்தோக்கில் வைத்தார்கள். எனது விலை உயர்ந்த ஏசிக்கார் ஒரு பக்கம் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது. அது எப்போது எனக்கு இல்லை. எனக்கு கிடைத்திருப்பதெல்லாம் இந்த மரப்பட்டிதான். இதற்கு தர நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்தேன். இப்போது எந்த பயனும் தராத இந்த பணத்தை சம்பாதிப்பதற்குத்தான் நான் எத்தனை பொய்கள் சொன்னேன். எல்லாம் வீணாக போய்விட்டது. நான் என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன். எனது இறுதி பயணத்தை சுத்தமாக மறந்துவிட்டேன். ஆனால் அது உறுதியானது, மிக நெருங்கியது என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் அதனை மறந்து உலக மாயையில் மூழ்கி போனேன். பாவங்களில் பழகி போனேன். ஆனால் என்றும் எனது விளையாட்டு முடிந்துவிட்டது. இது எனக்கு மட்டுமல்ல, உங்கள் எல்லோருக்கும் தான். நீங்கள் எல்லோரும் இதே நிலையை ஒரு நாள் அடையத்தான் போகிறீர்கள். ஒரு நாள் உங்களுக்கு இந்த உலகம் ஒரு சிறிய கனவு போல் கலைந்துவிடும். எனக்கு நேர்ந்தது போல் உங்களுக்கும் நடக்கும். உங்கள் உயிர்களும் ஒரு நாள் பிடுங்கப்படும். அதனால் தயாராக இருந்து கொள்ளுங்கள். நன்மைகளை கட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒன்றுதான் உங்களுக்கு உதவும். உங்கள் இறுதி பயணத்தை இன்பமயமாக மாற்றும். மறுமை வாழ்வை மகிழ்ச்சிகரமாக மாற்றும். மரணத்தை மறவாதீர்கள். அது நிச்சயம் வந்தே தீரும். அது உங்களை இதுவும் நெருங்கிவிட்டது. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகத்தே ஆக வேண்டும். أما نادى بك الموت أما أسمعك الصوت أما تخشى من الفوت فتحتاط وتهتم فكم تسدر في السهو وتختال من الزهو وتنصب إلى اللهو كأن الموت معا وحتى ما تجافيك وإبطاء تلافيك طباعا جمعت فيك عيوبا شملها انضم إذا أسخر விட்டது. மரணம் நெருங்கிவிட்டது. கபரில் நாங்கள் தனியாக அடக்கம் செய்யப்படும் போது உங்களுக்கு துணையாக இருப்பாயாக. இறைவா, உங்களுக்கு நாங்களே அமைதி அளித்துக் கொண்டோம். நீங்கள் நினைத்து கிரியை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்கள் ஆகிவிடுவோம். எனவே இவரை மன்னித்து உரைபுரிவாயாக. உங்களுக்கு கருணை காட்டுவாயாக. உலகத்தின் சோதனைகளிலும் மரணத்தின் சோதனைகளிலும் கபரின் வேதனைகளிலும் உலகத்தின் வேதனைகளிலும் எங்களை பாதுகாப்பாயாக. அவனுடைய தொழுகையை குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வாயாக. நாங்கள் குழந்தையாக இருந்தபோது எங்கள் பெற்றோர் எங்களை பரிவோடு வளர்த்தது போல இன்னும் எங்களுக்கு கிருபை செய்வாயாக. ஷைத்தானின் தீங்கிலிருந்தும் அதன் சூழ்ச்சியிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக. எங்களை உண்மையோடு வாழ செய்வாயாக. என்ற திருக்கவிமாவுடன் வர்ணிக்க செய்வாயாக. எங்கள் துவாவை ஏற்றுக்கொள்வாயாக.